இந்த வீடியோ நிச்சயம் உங்களைய அதிர்ச்சி வைக்கலாம். இப்படியெல்லாம் உண்மையிலுமே நடக்குமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கூட இருக்கலாம். தர்மஸ்தலா அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, இப்போ ஏன் அங்கே எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கு, அப்படி எடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் உண்மையிலுமே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நபர்களின் எலும்புக்கூடுகளா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் சுரேந்தர், இது சம்பவம் சேனல். வாங்க இன்னைக்கு என்ன சம்பவங்கிறத பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய சூழல்ல நேத்ராவின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது தான் இந்த தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சுநாதர் கோயில். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்குமே அன்னதானம் அப்படிங்கிறது எல்லா நேரமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. எப்போ அங்கே சென்றாலும் இலவசமாக அன்னதானத்தில் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால இது நிறைய பேர்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது சமய வகுப்பை சேர்ந்த ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினரிடம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூஜை செய்கிறவங்க வைணவத்தை பின்பற்றக்கூடிய குருக்களாக இருக்காங்க. எல்லா சிவன் கோயிலிலும் சைவத்தை பின்பற்றக்கூடிய குருக்கள் பூஜை செய்வாங்க. ஆனால் இங்கே வித்தியாசமான முறையில் பெருமாளை பூஜிக்கக்கூடிய குருக்கள்கள், அதாவது பிராமணர்கள், இங்கே சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமய வகுப்பை சேர்ந்த, அதாவது ஜெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறாங்க. இதனால் இந்த கோயில் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு எந்த மதத்தை சார்ந்தவங்களும் வந்து தரிசனம் செய்யலாம். அந்த அன்னதானத்தில் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் கலந்து தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம். இப்படி பல பேருடைய பசியை போக்கியும் தான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றியும் மஞ்சுநாதர் அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டே போகலாம். இப்படி இருக்க இந்த கோயில் நிலங்கள்ல இப்ப இந்த மனித எலும்புக்கூடுகள் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் அப்படிங்கிறது தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெக்டே அப்படிங்கிற குடும்பத்தினருக்கு அரசியல் ரீதியாக அனைத்து அரசியல் கட்சிகளிலும் பெரும் செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கு. அந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஏரியாவில் அவங்க, அதாவது இந்த நிர்வாகத்தை நிர்வகித்து கொண்டிருக்கவங்க தான் மிகப்பெரிய சக்தியை வழங்குறாங்க. அங்கே அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே அவங்க வச்சதான் சட்டம்னு கூட சொல்லலாம். இந்த ஹெக்டே குடும்பத்தில் வீரேந்திர ஹெக்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் இப்போ இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய 19 வயதிலேயே இந்த கோயிலை நிர்வகிக்க ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீரேந்திர ஹெக்டேவை அங்கே இருக்கக்கூடிய கடைகளிலும் மற்ற இடங்களிலும் இவரை வந்து ஒரு தெய்வமாகவே ஒரு ஃபோட்டோவை வச்சு வழிபடுற அளவுக்கு இவருடைய புகழ் அப்படிங்கிறது அந்த ஏரியா முழுவதுமே பரவி இருக்கு. நீங்களாம் படத்தில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு நல்லது செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறவர், அவருடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது எல்லா கடைகளிலும் இருக்கும். அது பயத்தினாலேயோ இல்லை மரியாதையினாலேயோ, ஆனால் அவருடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது எல்லா ஒரு கடைகளில் எல்லா பக்கமுமே இருக்கும். அங்கே அவங்க வச்சதான் சட்டமாக இருக்கும். இப்படி படக்காட்சியில் பார்த்தது போலவே இங்கேயும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்களிலிருந்து தான் இந்த மனித எலும்புக்கூடுகள் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தூய்மை பணியாளராக வேலை செஞ்ச ஒருவர் சொன்னதின் அடிப்படையில் தான் இது எல்லாமே தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த தூய்மை பணியாளர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த கோயிலில் 1998 முதல் 2014 வரை கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் ஒரு தூய்மை பணியாளர் வேலை செஞ்சிருக்காரு. அந்த தூய்மை பணியாளருடைய முதல் வேலையை என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் மக்கள் விட்டுட்டு போன ஆடைகளை அந்த நதியிலிருந்து தூய்மைப்படுத்தி அதை அப்புறப்படுத்த வேண்டியது இவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை. இந்த வேலையை மகிழ்ச்சியாக செஞ்சுட்டு இருந்த இந்த நபர், இவரை வந்து இப்போ கர்நாடகாவில் பீமான்னு சொல்கிறாங்க. அவருடைய அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் காரணமாக அவரை பீமான்னு அழைக்கிறாங்க. அவருடைய உண்மையான பேர் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பீமாங்கிற நபர் சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தார் கூட அந்த கோயிலில் வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார். இப்படி இருக்க சூழலில் ஒரு கருப்பு நிற கார் அங்கே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துக்கு வந்து இவரை சந்தித்ததாகவும், அதில் வந்த ஆட்கள் காரில் இருக்கக்கூடிய பிணங்களை புதைக்க சொல்லி இவரை வற்புறுத்தியதாக இவர் குற்றம் சாட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வேளை இவர் அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா இவர் தன்னுடைய குடும்பத்தாரோட சேர்த்து கொலை செய்யப்படுவதாகவும் மிரட்டப்பட்டதாகவும், இவர் ஒரு கூலி தொழிலாளி, வேறு வழி இல்லாமல் இதை செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கார். அதோட முடியலன்னு சொல்லியிருக்கார். 1998 ஆரம்பித்தது 2014 வரைக்குமே இது தொடர்ந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்போ யோசிச்சுக்கங்க எவ்வளவு பிணங்களை இவர் புதைச்சிருப்பாங்க.
அந்த முதல் சம்பவம் அப்படிங்கிறது 3 பிணங்களை கொண்டு அந்த நபர்கள் அந்த காரில் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த 3 பேருமே இளம் பெண்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். பள்ளி மாணவிகளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த 3 பிணங்களையும் புதைத்ததுக்கு பின்னாட்களில் மறுபடியும் நிறைய பிணங்கள் அவரிடம் தரப்பட்டதாகவும் பல பிணங்களை எரிச்சுக்கிறேன், அது இல்லாமல் பல பிணங்களை புதைச்சிக்கிறேன்னு இவர் வாக்கு மூலமாக சொல்லியிருக்கார். இப்படி தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்த அந்த பீமா அப்படிங்கிற ஒருத்தர் தட்டி கேட்கவும் முடியாமல் இதை வெளிப்படுத்தவும் முடியாமல் ரொம்ப செஞ்சு போன நிலமையில் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்த அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலையை தொடர முடியாமல் போயிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையே கொண்டு வந்து அதே மாதிரி புதைக்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஏன் அவர் போராடல, அவர் எல்லாத்துக்கும் அப்போவே இதை சொல்லிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால், அவர் அப்போ இருந்த அந்த நிலைமை அப்படிங்கிறது ஒரு கூலி தொழிலாளி. அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவருக்கு தோணிக்குது. அப்போ அவருடைய குடும்பமும் அங்கே இருந்ததுனால தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் மொத்தமாகவே இவங்களை எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா மொத்தமாகவே அழிஞ்சிடுவோம் அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது அந்த மனிதருக்குள்ளே இருந்திருக்கு. இதன் காரணமாக இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்த அதே வேளையில் தன்னுடைய குடும்ப பெண்ணையே அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தது அப்படிங்கிறது அவரை மிகவும் பாதிக்க வச்சிருக்கு. இதன் காரணமாக அங்கேருந்து தப்பி அவர் தலைமறைவாகி இத்தனை ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்திருக்கார். இப்படி இருந்தவர் இப்போ மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, அவருடைய தலைமறைவான வாழ்க்கை இருந்தாலுமே அவரால் நிம்மதியாக உறங்க முடியலன்னு சொல்லப்படுது. அதாவது நிம்மதியாக அவனால் தன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்த முடியல. தினம் இந்த புதைத்த அந்த ஞாபகங்களும், ஏன்னா புதைக்கப்பட்ட அனைத்து உடல்களுமே கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு, முக்கியமாக இளம் பெண்கள், கல்லூரி மற்றும் பள்ளி பெண்களாக இருந்துக்கிறாங்க. அவங்க அனைவருமே கொடூரமான முறையில் பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களாக இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னது தான் இங்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போய் தலைமறைவாக இருக்கார். அவருடைய குற்ற உணர்வு அப்படிங்கிறது அவரை நிம்மதியாக தூங்க விடல. இது இப்படியே இருந்துட்டுருக்க, எப்படியாவது நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச இந்த நபர் வக்கீல்களுடைய துணையோட கோர்ட்டில் ஆஜராகி நேரடியாக நீதிபதிகளோட முன்னிலையில் தன்னுடைய வாக்குமூலத்தை சொல்லியிருக்காரு. தன் விசாரணைங்கிறது தொடங்குது. அதன் பின்னால் இவர் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத பரிசோதனை செய்ய உத்தரவிடுறாங்க. இதன் பேரில் இவர் சொன்ன இடங்களில் தோண்டப்படுது ஃபஸ்ட்டு. அப்படி தோண்டப்பட்ட இடங்களில் முதல்ல எதுவுமே கிடைக்கல. ஆனால் சில காலத்துக்கு முன்னால் தொலைந்து போன மாணவர்களின் ஏடிஎம் கார்டுகளும் அடையாள அட்டைகளும் அங்கே கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதை வைத்து மீண்டும் அந்த ஏரியாவில் தோண்ட சொல்லி உத்தரவானது நீதித்துறையிலிருந்து வருது. இதன் அடிப்படையில் மறுபடியும் தோன்றாங்க. மறுபடியும் தோண்டும் போதும் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஆனால் 3வது குழியை காமிச்சு தோண்ட சொல்லும்போது, 3வது இடத்தை காமிச்சு தோண்ட சொல்லும்போது அந்த குழியிலிருந்து 14 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதன் பின்னால் மறுபடியும் இவர் சொன்ன இடங்களில் தோண்டி இப்போ சமீபமாக 100க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, வெளியே வெவ்வேறு காரணத்தினால இறந்தவங்களுடைய உடலை தான் அங்கே கொண்டு போய் புதைச்சிக்கிறோம், அது எங்களோட அனுமதியின் பேரில் தான் அங்கே புதைச்சோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாலுமே அதற்குண்டான ஆவணங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு காவல்துறையால் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இதுக்காக தான் இறந்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த தரவுகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இத்தனை ஒரு 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைக்கும் போது எந்த ஒரு தரவுகளும் இல்லாமல் புதைக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் 2000லேருந்து 4000 வரை பெண்களை காணவில்லை அப்படிங்கிற தகவலை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறாங்க. எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களை காணான்னு நாங்கள் போய் காவல்துறை நான்னா எங்களை மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இங்கே காவல்துறையும் சில அதிகார வர்க்கத்துக்கு துணை போய் இந்த மாதிரி எந்த ஒரு கேஸு வந்தாலும், அதாவது காணவில்லை இல்லை ரூட்டலாக மர்டர் பண்ண கேஸாக இருந்தால் கூட அதைய பெருசாக எடுத்துக்காமல் பல வழக்குகளை சரியாக விசாரணிக்காமையே அந்த வழக்குகளை முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காவல்துறை ஒரு வேளை முதலையே இதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறாங்க. சுமார் 300லேருந்து 350க்கும் மேற்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க. இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஏரியாவை சுற்றி பல பெண்கள் காணாமல் போயும்
இல்லை பாலியல் ரீதியாக கொலை செய்யப்பட்டிருந்தாலும் சில வழக்குகள் மட்டுமே பதிவுபட்டிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம், அங்கே போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அந்த வழக்குகளை பதிவு செய்வதில்லை அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை பதிவு செய்ய வந்தவர்களையே மிரட்டி அனுப்பியதாகவும் நிறைய தகவல்கள் மக்கள்னால் சொல்லப்படுது. அப்படி மீறியும் சில அரசியல் கட்சிகள் துணையோடு, சில அமைப்புகளின் துணையோடு பதிவுப்பட்ட வழக்குகளுமே இதுவரை சரியான விதத்தில் விசாரணை செய்யப்பட்டு முடித்து வைக்கப்படவில்லை. மாறாக விசாரணையில் தொய்வை ஏற்படுத்தி தடயங்களை அழைத்து சம்பந்தமே இல்லாத வகையில் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சில வழக்குகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொலைகள் அப்படிங்கிறது பல்வேறு காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருந்தாலும் அது வெளியே தெரிய வந்தது முதல் கொலை அப்படின்னு சொல்லப்படுறது வேதவள்ளி அப்படிங்கிற பெண்ணின் கொலை. இது 1979 நடந்த ஒரு கொலை சம்பவம்னு சொல்லப்படுது. இது அவருடைய கணவரின் போராட்டத்தின் காரணமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த கொலை எப்படி நடந்ததுங்கிறத பார்ப்போம். இந்த வேதவள்ளி அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தர்மஸ்தலா நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பள்ளியில் இவங்க ஆசிரியையாக பணிபுரிகிறாங்க. இவங்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் ஹெட்மாஸ்டராக பதவி கிடைக்க வேண்டியது. ஆனால் அங்கே அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிந்த அவங்கள் ஜாதியை சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தெரிந்தவர்களை உள்ள போஸ்டிங்க்கு கொண்டு வர்றாங்க. இதை எதிர்த்து இந்த வேதவள்ளிங்கிறவங்க போராடுறாங்க. அப்படி போராடும் போது அது சட்ட வடிவில் போராடுறாங்க. அப்போவே அங்கே மிரட்டப்படுறாங்க வேதவள்ளி. ஆனால் அவங்க அதெல்லாம் காதில் வாங்காமல் சட்ட வடிவில் போராடி கோர்ட்டுக்கு போய் அவங்க தான் ஹெட்மாஸ்டராக வர வேண்டியது அப்படிங்கிற தீர்ப்பையும் பெற்றுறாங்க. தீர்ப்பை பெற்று சீட்டில் உட்காந்துடுறாங்க. இதை பொறுக்காத அந்த நிர்வாகத்துக்கு கீழே இருந்த சில நபர்களை ஏவி ஒரு 2 பேர் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தி வன்புணர்வு செய்து எரித்து கொலை செய்துக்கிறாங்க. கொடூரமான முறையில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை சித்திரவதையும் செய்து அவங்க வீட்லேயே பாத்ரூமில் வச்சு அவங்கள எரிச்சிட்டாங்க. ஆனால் இது யார் செஞ்சது, எதுக்காக செஞ்சது, என்ன செஞ்சாங்கங்கிறது இப்போ வரைக்குமே நீதிங்கிறது கிடைக்கப்படல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அப்படிங்கிற வக்கீல்களும் அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் சொல்கிறாங்க. அந்த அமைப்புகளை ஒன்று திரட்டி அவருடைய கணவர் 10 ஆண்டுகளாக பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்ததாகவும், தற்போது அந்த கணவர் சில காலங்களாக அவரும் காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவரையும் எப்படியாவது கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது அந்த ஏரியாவுக்குள்ளே அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க சட்டத்தை மீறி யார் என்ன செஞ்சாலும் அவர்களை கொலை செய்கிறது, அவங்கள என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே மக்கள் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, அந்த நிர்வாகத்தை எதிர்த்தோம்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கொலை 1979 நடந்த இந்த கொலை, இதன் பின் வெளிவந்த சில கொலைகளும் எடுத்துக்காட்டாக அமையுது. அடுத்ததாக 1986 நடந்த பத்மலதா அப்படிங்கிற ஒரு 17 வயது பெண்ணின் கொலை. இந்த பெண் எப்படி கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா, இவருடைய அப்பா அங்கே இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டிடுறார். அங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் முடிவு பண்ணுறவங்க தான் அங்கே போட்டியில் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஈடுபடணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படாத சட்டமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்து இவர் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறனால அதை எதிர்த்து போட்டிடுறார். இதை பொறுக்காத அந்த நிர்வாகத்தை சார்ந்தவங்க அவருடைய மகளான பத்மலதாவை, அதாவது 17 வயசு தான் படிக்கிறாங்க, ஆண்டு விழாவுக்கு போயிட்டு வரதா சொல்லி ஸ்கூலுக்கு போன பத்மலதாவை கிட்டத்தட்ட 56 நாட்களாக அடைச்சி வச்சு பல்வேறு விதமான பாலியல் தொந்தரவுகள் செய்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்க. நேத்ராவதி ஆற்றில் ஒரு துணையாறு இருக்குது, அந்த துணையாற்றில் அவங்களுடைய பாடியை வீசிட்டாங்க. ரொம்பவே சிதைந்த நிலையில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. கைகள் கட்டப்பட்ட விதத்தும் அவருடைய நிலையும் பார்த்தால் பயங்கரமான பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க குடும்பத்தினரே சொல்கிறாங்க. இன்று வரை அதற்குண்டான நீதிங்கிறது கிடைக்கவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா பத்மலதா டிசம்பர் 22 காணாமல் போகிறாங்க 1986. ஆனால் 1987 பிப்ரவரி 17 தான் அவருடைய உடல் மீட்கப்படுது. இந்த 56 நாட்களும் கடுமையான பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அந்த மாணவி அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான கொலையாக இருக்குன்னு பார்த்துட்டா, செய்த நாய்களுக்கு இந்த அதிகார பலம்ங்கிறது எந்த அளவு இருந்திருக்குங்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். இதை அடுத்து 2003 அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சுற்றுலாக்காக தன்னுடைய கல்லூரி சார்ந்தவங்களோடு சேர்ந்து அங்கே அந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. அங்கே தன்னுடைய
தோழிகள்லாம் ஷாப்பிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்ல இவங்க மட்டும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனவங்க காணாமல் போயிடுறாங்க. அவங்கள பற்றின எந்த தகவலும் இல்லை. இது அவங்களுடைய தாயாருக்கு தகவலாக தரப்படுது. அவங்க தாயார் அங்கே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் ஒரு சிபிஐ அதிகாரின்னு சொல்லப்படுது. தர்மஸ்தலா கோயில் பகுதியில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு கிடைச்ச தகவல் ஒன்று தான். அவருடைய மகள் வந்து கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதை தொடர்ந்து மேலும் விசாரணையை தீவிரப்படுத்த அந்த வேலையில் அவங்களுடைய அம்மா வந்து, அதாவது அனன்யா பட்னுடைய அம்மா வந்து சில பேரால் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. அவங்க கடத்திட்டு போய் பயங்கரமான முறையில் சித்திரவதை செஞ்சாங்க. அவங்கள தலையிலேயே கொடூரமாக தாக்குனாங்க. இதில் அவங்க கோமா நிலைமைக்கு சென்றதாகவும் 3 வருடங்கள் கோமாவிலேயே இருந்ததாகவும் அவங்க எப்படி தர்மஸ்தலாவிலிருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போனாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க 3 வருடமாக கோமாவில் இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. எப்படி அங்கேருந்து இங்கே வந்தாங்க அப்படிங்கிற தகவலில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இவங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்ததன் அடிப்படையில் இந்த மறுபடியும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய மகள் காணாமல் போனது பற்றியும் தான் தாக்கப்பட்டது பற்றியும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக சௌஜன்யா அப்படிங்கிற மாணவியின் கொலை. இவங்களும் கிட்டத்தட்ட பத்மலதா மாதிரியே காணாமல் போகிறாங்க. அதாவது இந்த மாணவி ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்குள்ளவே காணாமல் போயிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுடைய வீட்டார் தொலைவை பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் நேற்றாவதி ஆற்றங்கரையில் அவங்களுடைய உடலானது கண்டெடுக்கப்படுது. கைகள் கட்டப்பட்டு கொடூரமான முறையில் பாலியல் சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டிருக்கார். அதில் நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய உடலை, அந்த பெண்ணை அவ்வளோ சித்திரவதை செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். செஞ்சு கொண்டிருக்காங்க. அடுத்த நாள் இந்த பெண்ணுடைய உடல்ங்கிறது மீட்கப்படுது. அதுவும் பெற்றோர்களுக்கு தகவல் கிடைக்காமையே அந்த பாடியை வந்து எடுத்துடுறாங்க. இந்த கொலைக்கு அங்கிருந்து சில கட்சிகளும் அமைப்புகளும் ஒன்று திறந்து போராட ஆரம்பித்ததன் காரணமாக அதன் விளைவாக கோயில் நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தோஷ் ராவுங்கிற ஒரு நபரை வந்து அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி கையேற்றாங்க. அவனையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நபருக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினருக்கே தெரியுது. அவங்க இந்த கைது செய்யப்பட்ட நபருங்கிறது உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லியுமே அதை எடுத்துக்காம அந்த நபருக்கு கைது பண்ணி அவருக்கு தண்டனை வழங்கப்படுது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு சிறையில் இருந்துட்டு இப்போ அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டார். ஆனால் இன்னுமே யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல காவல்துறை. இப்படி அங்கே பதியப்பட்டிருக்க எந்த வழக்காக இருந்தாலும் சரியான முறையில் விசாரணைங்கிறது செய்யவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள், அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள், இருக்கக்கூடிய அமைப்புகள்னு எல்லாருமே சொன்னாலும் பலம் அப்படிங்கிறது ஒருத்தர் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த அதிகார பலத்தை வைத்து கொண்டு தான் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதையே செய்கிறாங்க, இதையே தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அங்கே அவங்க நினச்சதை நடத்தலைன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு கொலை விழுகும். அதைய யாராக இருந்தாலும் அதை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த அமைப்பை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. இந்த சௌஜன்யா கொலை நடந்த அதே ஆண்டு மேலும் ஒரு இரட்டை கொலை வெளியே தெரிவிருக்கு. அதாவது அதே தர்மஸ்தலா அப்படிங்கிற கோயில் நிர்வாகத்துக்கு சேர்ந்த யானை பாகனான நாராயணன் அப்படிங்கிற ஒரு நபர் கொல்லப்படுறார். இவர் எதுக்கு கொல்லப்படுறார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு இடம் வச்சுருக்கார், சொந்தமாக இடம் வச்சுக்கிறாரு. அந்த இடத்த ஹோட்டல் கட்டுறதுக்காக அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்ந்தவங்க கேட்டதாகவும் கொடுக்க மறுத்ததால் அவர் கொல்லப்படுறார். அவர் மட்டும் கொல்லப்படல, அவரை வந்து தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கையை கொடூரமான முறையில் பாலியல் வன்புறவு செய்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, யார் காரணம், இதுக்குண்டான நீதி, இதெல்லாம் எதுவுமே வெளியே வரல. இன்றைக்கு வரைக்கும் இந்த கொலையாளிகள் யாருங்கிறது கண்டுபிடிக்கப்படல. இப்படி பல்வேறு விதமான கொலைகள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்குண்டான காரணங்களோ இல்லை அதுக்குண்டான நீதியோ எங்கேயுமே எப்பவுமே கிடைக்காம தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரதா சொல்கிறாங்க. இங்கே வெறும் வன்புணர்வுக்காக மட்டும் கொலைகள்ங்கிறது நடக்கலை. இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவங்க ஒரு சில மைக்ரோ ஃபைனான்ஸ் மாதிரி ஒரு ஃபைனான்ஸை வச்சுருக்கிறதாகவும், அவங்க அந்த சரியான முறையில் வட்டி கட்டாத அந்த குடும்ப பெண்களை தூக்கிட்டு போகிறதாகவும், அந்த நிர்வாகத்தை எதிர்த்து யாரெல்லாம் தட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி பல்வேறு விதமான நபர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து கொள்கிறாங்க, ஆண்களை கொடூரமான வழியில் கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
அந்த கோயிலில் இருந்த பல பிச்சைக்காரங்களை காணல அப்படிங்கிற தகவலும் சில அமைப்புகள் குற்றம் சொல்கிறாங்க. அவங்களே இங்கேருந்து காணா போன அந்த பிச்சைக்காரங்க மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே கண்டெடுக்கக்கூடிய அந்த எலும்புகள் அப்படிங்கிறதும் அதில் கிடைக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த பிச்சைக்காரர்களாக கூட இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற தகவலும் சில அமைப்புகள் முன்வைக்கிறாங்க. பிச்சைக்காரர்களில் கொண்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் இது ஒரு வேளை உடல் உறுப்பு திருட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஆக தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு தனி சாம்ராஜ்யமே நடந்துட்டு இருக்கு. அதைய எதிர்த்து யார் கேட்டாலும் கொல்லப்பட்டுக்கிறாங்க, மிரட்டப்பட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு கேங்கே இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கேங் பேர் டி கேங்னு சொல்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா அது தம்பதியாக இருந்தாலும் சரி, வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க நினச்சாங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க நினச்சா விட்டால் தான், இல்லை கொலை பண்ணி போட்டாலும் போட்டுருவாங்க. எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எதுவுமே எங்கள் கையில் இல்லை அப்படின்னு அந்த பொதுமக்களுடைய குமுறலாக இருக்குது. இதையெல்லாம் நீதித்துறை கவனத்தில் எடுத்து இப்போ இந்த வழக்குக்கு மிக முக்கியமான சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பீமா அப்படிங்கிற நபர் மூலமாக இது மறுபடியும் விசுரூபம் எடுக்க தொடங்கியிருக்கு. இந்த பீமாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி இந்த வழக்கில் என்ன உண்மை நடந்திருக்கு, இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய விருப்பம். ஆனால் நடக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதிகார பலத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலான சாட்சியை அழிச்சு வச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லக்கூடிய சாட்சிகளையும் அழிக்க முற்படுவாங்க. அப்போ இந்த சாட்சியங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி நீதித்துறை தான் இதுக்கு முன்னாடி இருந்து நீதியை வழங்கணும். இதற்குண்டான நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இன்று வரை இதை பற்றி வெளியே கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான நிருபர்களும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனலில் சம்மந்தப்பட்டவங்க கூட தொடர்ந்து மிரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொடும் குற்றங்களை செய்த கயவர்களின் கணக்குகளை காலம்தான் முடித்து வைக்கணும். என்னுடைய சேனல் புது சேனல்னால பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.